பூக்கள். திரும்ப கொடு. சாரிங்க. பரவாயில்ல. ஆமா, நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்களே, அதையும் அப்படியே சொல்லிடுங்களேன். சொல்லுங்க. அதுவா? அதான் அன்னைக்கே நீ அப்பா கிட்ட சொன்னல, நானும் வேதவல்லி மாதிரி சொந்த கால நிக்க போறேன்னு. அத சொல்லதான் உன்னை கூப்பிட்டேன். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, நீயும் வேதவல்லி மாதிரி தனியா பிசினஸ் தொடங்கு. அதுக்கு என்ன உதவி வேணாலும் கேளு, நான் பண்றேன். ஐயோ ஐயோ, நடக்கிறதுல கனவா நினைவானே தெரியலையே. கனவெல்லாம் இல்ல, நினைவுதான். நான் கேள்வி பாத்துக்கிறேன். ஆமா, நினைவுதான். ஐயோ, எனக்கு ஒண்ணு புரியலையே. ஐயோ, என்ன பண்றது? ஏய் ஏய் ஏய், இரு. எதுக்கு இவ்வளவு எக்ஸைட் ஆற? நிஜமா சொல்றேங்க, எனக்கு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. இத நான் யார்கிட்டயாவது சொல்லிதான் ஆகணும். யார்கிட்ட சொல்றது? இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஏய் ஏய். ஷோ. அச்சச்சோ, என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ, என்னடி பண்ற? பார்த்தா எப்படி தெரியுது? எப்படியும் தெரியல, நீயே சொல்லிடு. நான் வெக்கப்பட்டுட்டு இருக்கேன், பார்த்தா தெரியல? நீ வெக்கலாம் படுவியா? ஆச்சரியமா இருக்க. சரி சரி, கோச்சுக்காத. நீ முன்ன பின்ன வெக்கப்பட்டு பாத்திருந்தா இப்படி கேட்டிருக்க மாட்டேன். ஆமா, இந்த வெக்கத்துக்கு என்ன காரணம்? இருக்கே. என்னது இது? மல்லிகைப்பூ. யார் வாங்கிட்டு வந்தா தெரியுமா? யாரு? உன் மருமக. தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு நான் இப்ப எப்படி இருக்கேன்? உனக்கு என்ன, நீ சூப்பரா தான் இருக்க. ஆமா, கையில என்ன டப்பா? இப்பவாவது உருப்படியா ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு உனக்கு. என்னது இது? என்னடி இது? சின்ன சைஸ் செங்கல் கட்டி மாதிரி இருக்கு. ஏய், அறிவு கட்ட குக்குரு, இது அல்வா. அல்வாவா? அதுக்கே வாய் வாசப்படி வரைக்கும் போகுது. இது எல்லாத்தையும் நானே வச்சு சாப்பிடுறேன். சாப்பிடு சாப்பிடு. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு மல்லிகைப்பூ அல்வாவும் வாங்கிட்டு வந்து குடுக்கறாருன்னா என்ன அர்த்தம்? நல்லா அல்வா குடுக்கறாருன்னு அர்த்தம். ஏய், என்ன நானும் பாத்துட்டே இருக்க, ஓவரா பேசுற? என்கிட்ட கோவப்படாதீ. புருஷன்னா பொண்டாட்டி எப்பவும் சந்தோஷப்படுத்தணும். இப்படி எப்பவாவது சந்தோஷப்படுத்தினாங்கன்னா அவங்க ஏதோ தப்பு பண்றாங்கன்னு அர்த்தம். என்ன சொல்ற? உங்க அப்பா பண்ணதை வச்சுதான் சொல்றேன். அவரு இப்படிதான் திடீர்னு என்னைக்கா ஒரு நாள் நிறைய மல்லிகை பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வருவாரு. நானும் ஒண்ணு மாதிரிதான் பல்ல கட்டிக்கிட்டு பின்னாடியே போவேன். அப்புறம் தான் தெரிஞ்சது தலைவருக்கு வெளியே ஒரு ரவுஸ் இருக்குன்னு. ஆமாண்டி. என்னமா சொல்ற? அனுபவத்தை சொல்றேன். அதனால உன் புருஷன் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோ. அவ்வளவுதான்.
1/4 கிலோ அல்வாக்கும் 2 முழம் மல்லிகை பூக்கும் மயங்கிடாத. ம்ம். நான் சொன்னதை கொஞ்சம் மனசுல வச்சு உஷாரா நடந்துக்கோ. மா ம். அவர் வேதவழி மாதிரியே என்னையும் சொந்தமா பிசினஸ் பண்ண சொல்லிருக்காருமா. என்ன உதவி வேணும்னாலும் கேட்க சொல்லிருக்காரு. அப்படியா? ஆமாமா. இது இதை விட பெரிய அல்வாவா இருக்கே. என்ன பண்ண போறியோ தெரியல. எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். வயிற்றுச்சல் உனக்கு. ஒருவேளை உண்மையா இருக்குமோ? சாச்சா. ஐயோ, என்னன்னே புரியலையே. நீ இன்டர்வியூல செலக்ட் ஆனது அவருக்கு முன்னாடியே தெரியுமா? அவர்கிட்ட நான் உண்மையை சொல்லியிருக்கணும். சொல்லுங்க. இது செக்கு கொடுத்துருக்கோம்ல, அவங்களுக்குலாம் பணம் செட்டில் பண்ணோம். அந்த 5 லட்ச ரூபா எடுத்து கொடுங்க. 5 லட்சம் தாங்க இருக்கு. அவங்களுக்கு இதை வச்சு செட்டில் பண்ண முடியாது. அதை நாங்கள் பார்த்துக்குறோம். என்ன சொல்றீங்க? முதல்ல 5 லட்ச ரூபா கொடுப்போம், மற்றதை அப்புறம் செட்டில் பண்ணலாம். ஒத்துப்பாங்களா? இங்க பாருங்க, கொஞ்ச நாள் பொறுங்க, அப்புறமா மொத்தமா சேர்த்து கொடுத்துடலாம். நான் பார்த்துக்கிறேன்றல, கொடுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க சாப்பிட்டீங்களா? உங்களை தானே கேக்குறேன், சொல்லுங்க. ஆ, நீங்கள் பணத்தை கொடுங்க. ஏங்க என்னங்க, நான் பணத்தை கேட்டல, அதை கொடுங்க. இப்ப எதுக்கு கம்பியை முழுகின மாதிரி இப்படி வெறப்பா இருக்கீங்க? அதெல்லாம் அப்படிதான். என்னது? பை பர்த்டே அப்படிதாங்க. நீங்க பணத்தை கொடுங்க எனக்கு. நான் போன டைம்ல கொடுங்க. ம். ம். என்னது இது? காயப்பழமா? தெரியாது? ஏங்க நிறைய வேலை இருக்குது. என்ன நீங்க பணத்தை கொடுங்க, கிளம்பணும். இருங்க, கபட்ல தானே இருக்கு, எடுத்து தரேன். ம். ம். எப்படி கொடுக்கணும் சொல்லுங்க. புரியல. இல்ல யார் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு முதல்ல கொடுக்கணும், யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், எல்லாம் சொன்னீங்கன்னா கொடுக்கறது ஈஸியா இருக்கும். ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்களே பிரிச்சு கொடுத்துட்டு வாங்க. ஐயா, இந்த கதையே வேணாம். நான் பாட்டு துடுக்கா குத்துருவேன். அப்புறம் ஏன் குத்துன்னு கழுவி ஊற்றுவீங்க. தேவையா எனக்கு? உங்களுக்குலாம் நல்லது பண்ணி வாங்கி கட்டிட்டு தான் மிச்சம். இல்லங்க, அப்படிலாம் முதல்ல கொடுக்கணும் ரெண்டாவது கொடுக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுத்துருங்க. அட, நீங்களே கொடுத்துட்டு வாங்க. நான் பிரிச்சு கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. என்னங்க காஃபி? ம், வெய் எடுத்துக்கிறேன்.
அதனால உன் புருஷன் என்ன பண்றாரு எது பண்றான்னு ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோ. அவ்வளவுதான். 1/4 கிலோ அல்வாக்கும் 2 முழம் மல்லிகை பூக்கும் மைண்டாங்க. சுந்தர், சொல்லுங்க வேதவலி. ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட பேசணும்னு நைட்டு சொல்லியிருந்தேன்ல. நீங்க காலையில பேசலான்னு சொன்னீங்க, அதான் பேசலான்னு. இல்ல, நான் இப்போ ஆஃபீஸ் கிளம்பணும், முக்கியமான வேலை இருக்கு. இல்ல சுந்தர், ஒரு 5 மினிட்ஸ் தான். இல்ல வேதவலி, டைம் ஆயிடுச்சு, கால் வந்துருச்சு. நான் சொன்னேனே ஈவினிங் வந்து பேசலாம். நான் சீக்கிரம் வந்துடுவேன், அப்ப பேசலாம். சுந்தர், ஒரு நிமிஷம் கேளுங்க, உங்க தம்பிய பத்தி தான். சொல்லுங்க வேதவலி, என்ன பிரச்சனை? இல்ல சுந்தர், கொஞ்ச நாளா அவரு என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு. என்ன கேள்வி கேட்டாலும் சரியாவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. நீங்களோ இல்ல மாமாவோ பேசினாதான் அவர் என்ன ஏதுன்னு சரியா பதில் சொல்லுவாரு. இந்த விஷயத்தை எப்படி மாமா கிட்ட சொல்றது? அதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் அவன்கிட்ட பேசுறேன். என்ன பிரச்சனை, ஏன் இப்படி நடந்துக்கிறேன் நான் கேக்குறேங்க. எல்லாம் சால்வ் ஆயிடும், நான் பேசுறேங்க. யூ டோன்ட் வரி வேதா. இனிமே அவன் உங்ககிட்ட ஒழுங்கா பேசுவான், அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? தேங்க்ஸ் சுந்தர். என்ன நீங்க எதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஆபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சார் வாங்க. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம். என்ன பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? அதுக்காக தான் உங்களை பார்க்கலான்னு வந்துருக்குறோம். இதுவே லேட்டு தான், இருந்தாலும் பரவாயில்ல, கொடுங்க. அது உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய பணத்தில் இப்போ பாதி தான் சார் கொடுக்க போகிறோம். என்ன சொல்றீங்க தம்பி? சார் நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார். என்ன தம்பி நீங்க ஏற்கனவே இந்த தரேன் அந்த தரேன்னு செக் கொடுத்தீங்க, இப்போ பாதி பணம் தர்றேங்கிறீங்க? அதான் சார், நான் என்ன சொல்லணும்னு ஒரு வாட்டி கேட்டுங்களேன். நான் கொஞ்சம் பேசுகிறேன்னு சார். சரி சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த பணத்தை வாங்கிக்கோங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நாங்கள் முழுசாக எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறோம். அது இல்லை சார், நாங்கள் வேறு விஷயமா ஒன்று ட்ரை பண்ணுகிறோம், அது மூலிமா கன்ஃபார்மாக பணம் வரும். அது வந்தோடனே உங்களுக்கு கன்ஃபார்மாக பணத்தை செட்டில் பண்ணிடுறோம் சார். நான் எப்படிப்பா நம்புறது? நான் சார் எப்படி சொல்கிறீங்க சார்? எங்களை நம்ப மாட்டீங்களா சார்? சார் நான் ஏமாத்துற ஆளுங்க தான், உங்களாட்ட நான் ஃபோனில் பேசிட்டு நான் நேரில் வந்து உங்களுக்கு பணத்தை கொடுக்க தான் வந்திருப்பேண்ணா. ஏமாத்தணும்னு நினச்சா முழுச்சா தானே ஏமாத்தணும்னு நினைப்பேன் சார். அந்த மாதிரி ஆளுங்க நாங்கள் கிடையாது சார். அண்ணே, நடந்தது என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். வேலையை வாங்கிட்டு பணம் கொடுக்காம ஏமாத்துற ஆட்கள் நாங்கள் இல்லைண்ணே. உங்கள் பாக்கி பணம் உங்கள் கைக்கு வந்துருண்ணே, எங்களை நம்புங்கண்ணே. சார் நான் உண்மையை சொல்ல போனா இந்த பிரச்சனைனால நாங்கள் எங்கள் வீட்டை அடமானம் வைக்க போகிறோம் சார். அந்த பத்திரத்தை காட்டுறா. பாருங்க சார். இதுக்காக தான் சார் அழிஞ்சுனுங்கிறோம். இதை வச்சு பணம் கட்ச உடனே நாங்கள் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவோம். முதல்ல உங்களுக்கு நான் குத்து செட்டில் பண்ணிடுவோம் சார்.
மச்சி இந்த பணத்தை எடு மச்சி. இந்தாடா பத்திரம் ஜாக்கிரதை. சார் நாங்க சார் சார் தயவுசெய்து யோசிக்காது சார், பிடிங்க சார். இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, கூடிய சீக்கிரமே பாக்கி பணத்தை நான் செட்டில் பண்ணிடுவேன் சார். இந்த பாருங்க தம்பி, மீதி பணத்தை சீக்கிரமா கொடுக்குற வழியை பாருங்க. நானும் கடன் வாங்கினவங்ககிட்ட பதில் சொல்லணும்ல. சார் புரியுது சார், கண்டிப்பாக புரியுது சார். சீக்கிரமாக எடுத்து செட்டில் பண்ணிடுவோம் சார். சரி சார் இன்னொரு சின்ன விஷயம். சொல்லுங்க தம்பி. இனிமே இந்த பணம் பாக்கி பற்றி ஏதாவது பேசணும்னா நீங்கள் கோச்சிக்காம என்னாண்டே ஃபோன் பண்ணி பேசிடுங்க சார். வேதாஜி ஆண்ட வேணாம் சார், அவன் பாவம் சார், பதட்டமாயிடுவான். சரி தம்பி, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். சரி சார், சரி சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். வாங்க வரேன் போயிட்டு சார். வாங்க. காம்படிஷன்ல செலக்ட் ஆகல. கடைசியில நீங்க நினைச்சதுதான் நடந்துச்சு. என்னோட குவாலிஃபிகேஷன் தெரியாம காம்படிஷன்ல கலந்துக்கிட்டது என்னோட தப்பு தான். அவங்க தான் நல்லா சமைச்சாங்கன்னு ஸ்பெஷல் கேட்டகரியில வின் பண்ணி அடுத்த லெவல் போயிருக்காங்க. தம்பி, தம்பி, நான் கூப்பிட்டு இருக்கேன், அது கூட தெரியாம இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை. ஓ சரி, காஃபி எடுத்துக்கோங்க. இல்லை நீ வேணாம். உங்களுக்காக தான் நான் காஃபி போட்டுட்டு வந்தேன், எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க தம்பி. ஏன் தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ இருங்க தம்பி, பொய் சொல்லாதீங்க தம்பி. நீங்க நார்மலா இருந்தா எனக்கு தெரியாதா? அதான் உங்க முகமே சொல்லுதே நீங்க நார்மலா இல்லைன்னு. இல்லை நீ, நான் நார்மலாக தான் இருக்கிறேன். பொய். உங்க வாய் மட்டும்தான் சாதாரணமா இருக்கேன்னு சொல்லுது, ஆனா உங்க கண்ணுல சோகம் அப்படியே தெரியுதே. சொல்லுங்க என்ன விஷயம்? ஏன் இப்படி டல்லா இருக்கீங்க? ஏன் இந்த அன்னைக்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? எதுவா இருந்தாலும் மனசு விட்டு சொல்லுங்க. மனசுலயே வச்சிருந்தா அது உடம்புக்கு நல்லது இல்ல. என்கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? சொல்லுங்க. அது இல்லை நீ, அது ஒன்றும் இல்லை. இந்த ஹோட்டலில் சாப்பாடு காம்படிஷன் ஒன்று அப்படி ஒன்று நடக்க போகுது. அதில் ஜெயிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸு 25 லட்சம் ரூபாவாம். 25 லட்சமா? அண்ணே அதுக்கு இப்ப என்ன? இல்லை, அந்த காம்படிஷனில் நம்ம வேதாஜி கலந்துக்கணும். நாங்கள் அங்கே போய் இந்த இது
இன்டர்வியூ மாதிரி ஒன்று நடந்தது. அதில் அவங்க செலக்ஷன் ஆயிட்டாங்க. அண்ணே சொல்லுங்க. இல்லை அதான் இது செலக்ஷன் ஆயிட்டாங்க அவங்க. செலக்ட் ஆனா அது நல்ல விஷயம் தானே தம்பி? ஆமாண்ணே, நிஜமாலுமே நல்ல விஷயம்தான். எனக்கு பயங்கர சந்தோஷம். ஆனா அவங்க செலக்ஷன் அந்த விஷயத்த என்னாண்ட சொல்லவே இல்லை அண்ணே. நானே அவங்கள்ட்ட போய் கேட்டேன், என்னங்க செலக்ஷன் ஆயிட்டீங்களாமே அப்படின்னா இல்லவே இல்லைன்றாங்க. ஒருவேளை செலக்ட் ஆகலையோ என்னமோ. இல்ல இல்ல இல்ல, அவங்க செலக்ஷன் ஆயிட்டாங்க. நான் ஹோட்டலுக்குள்ள போய் அங்க இந்த முக்கியமான ஒருத்தர் சீஃப் ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு அவங்க ஆயிட்டாங்கன்னு. அவர் ஏன் என்னண்டா போய் சொல்லணும்னு? ஆயிட்டாளா? அதை ஏன் என்னண்டா அவங்க மறைச்சாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆனா அவங்க உள்ள அந்த செலக்ஷனுக்கு போன நேரத்துல அவங்க ஜெயிக்கணும், அவங்க நல்லா பண்ணணும்னு நான் ஓடல வெளியே அவ்வளோ நேரம் காசுந்தாண்ணே. நான் நினைச்சேன் அவங்க வந்து என்னண்டா சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்க வரவே இல்லைண்ணே. அதுக்கப்புறம் நானா ஹோட்டல போய் எங்க இருக்கவங்கிட்ட கேட்டேன். இல்ல ஒரு வேளை அவங்க ஏதோ ஞாபகத்துல இருந்தனால என்னடா சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட போய் நான் கேட்கறல, அப்பவும் இல்லைன்னு சாதிச்சா அப்புறம் ஒரு மாதிரி நான் எது அவங்க ஜெயிச்ச எனக்கு சந்தோஷம் தானே. நான் என்ன காண்டாவ போறேன்னா ஏன் என்னாண்ட மதிக்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அதான் சரி, ஃபீல் பண்ணாதீங்க தம்பி. இல்ல நீ அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ அது இல்ல அவங்க நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவங்களே என்னட்ட மறைக்கிறாங்க நினைக்கும் போது தெரியல. அதான் அதே யோசனை பண்ணியிருந்தேன். அதான் மாதிரி சாரி தம்பி, இது தெரியாம நான் வேற என்னன்னு கேட்டு அதை ஞாபகப்படுத்தி விட்டுட்டேன்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ அதே என் மூஞ்சி ஒரு மாதிரி தொங்கி போயிடுச்சா, அதை பத்தி நீங்க கேட்டிருப்பீங்க. நீங்களா தகரையா கேட்டீங்களே. சரி 25 லட்சமா? இந்த விஷயத்தை விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும்.